ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா சேலம் சென்றடைந்தார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். ஏற்காடு தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இளையநேரம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து ஏற்காடு தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக திகழ்ந்து வருகிறது. 1977 முதல் 2011 வரை நடைபெற்ற 9 சட்டமன்ற தேர்தல்களில் 7 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை நீங்கள் வெற்றி பெற வைத்துள்ளீர்கள். ஆரம்ப கால கழக உடன்படிக்கை அன்பு சகோதரர் திரு பெருமாள் மரணமாயிரத்தின் காரணமாக தற்போது இங்கே இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அன்பு சகோதரர் திரு பெருமாள் கழகத்தின் மீதும் கழக தலைமையின் மீதும் மிகுந்த விசுவாசமும் நேசமும் பற்றும் கொண்டு பணியாற்றி வந்தவர். திரு பெருமாள் முதன்முறையாக 1989 ஆண்டு தேவர் சின்னத்தில் போட்டியிட்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1991 ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போதும் இதே தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 2011 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 3வது முறையாக அன்பு சகோதரர் திரு பெருமாள் இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு உங்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர். திரு பெருமாள் அனைவருடனும் எளிமையாகவும் இனிமையாகவும் மனிதநேயத்துடனும் பழகக்கூடியவர். திறம்பட மக்கள் பணியாற்றியவர். அவருடைய இழப்பு கழகத்திற்கு பேரிழப்பாகும். இந்த தொகுதிக்கு தற்போது நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக திரு பெருமாள் அவர்களுடைய மனைவி திருமதி சரோஜா நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனதருமை வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் அன்பு சகோதரி திருமதி சரோஜா அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்காகவே இங்கே வந்துள்ளேன். நான் தமிழகத்தின் முதலமைச்சராக 3வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 20 கிலோ விலையில்லா அரிசி, ஏழை பெண்களுக்கு 25,000 ரூபாய் திருமண உதவி தொகையுடன் 4 கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், பட்டம் மற்றும் பட்டய படிப்பு படித்த ஏழை பெண்களுக்கு 50,000 ரூபாய் திருமண உதவி தொகையுடன் 4 கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், ஏழை தாய்மார்களின் நலன் காக்கும் வகையில் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டம், கட்டணமில்லா கல்வி, விலையில்லா பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், 4 இணை சீருடைகள், புத்தக பைகள், காலணிகள், கணித உபகரண பெட்டிகள், வண்ண பென்சில்கள், புவியியல் வரைபட புத்தகங்கள், மடிக்கணினிகள், சைக்கிள்கள் என கல்வியில் புரட்சி. இடைநிற்றலை குறைக்கும் பொருட்டு 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு சிறப்பு ஊக்கத்தொகை, ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் 727 கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், குறைந்த கட்டணத்தில் அரசு கேபிள் டிவி இணைப்பு, வளமான பிரிவினரை நீக்கம் செய்யாமல் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டினை தொடர வழிவகை, சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்வு, மக்களை நாடி அரசு என்பதற்கேற்ப மக்கள் குறை தீர்க்கும் அம்மா
வீடுகளுக்கு 1 லிட்டர் மினரல் வாட்டர் வழங்கும் அம்மா குடிநீர் திட்டம் முதன்முறையாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 3,898 கோடியே 46 லட்சம் ரூபாய்க்கு நிவாரண உதவிகள், 50 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் என உங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை எனது தலைமையிலான அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. இவற்றின் பயன்களை வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் எல்லாம் பெற்று வருகிறீர்கள். மின்சாரத்தை பொறுத்தவரையில் தேவைக்கேற்ப மின்சார உற்பத்தியை பெருக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு துரிதமாக எடுத்து வருகிறது. மின் கட்டமைப்பினை பலப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. எனது அரசின் தீவிர நடவடிக்கை காரணமாக மின்வெட்டு படிப்படியாக குறைந்து கடந்த ஜூலை மாதம் முதல் மின் நிலைமை முழுவதும் சீர் செய்யப்பட்டு மின்வெட்டே இல்லை என்ற நிலைமை உருவாக்கப்பட்டது. 2.5 ஆண்டு காலத்தில் எனது அரசு மேற்கொண்ட பகீரத முயற்சியின் காரணமாகவே இது சாத்தியமாயிற்று. கடந்த மாதம் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது கூட மின்வெட்டே இல்லை என்ற நிலைமையை மிகவும் சிரமப்பட்டு உருவாக்கி இருக்கிறோம். வேறு எந்த அரசும் செய்திருக்க முடியாத சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் என்று பெருமிதத்தோடு நான் தெரிவித்தேன். சொல்லி வைத்தார் போல் இதற்கு அடுத்த வாரம் முதலே பல மின் உற்பத்தி நிலையங்களில் கோளாறுகள் ஏற்பட்டு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதனால் மீண்டும் மின் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மின் நிலையங்கள் எல்லாம் எப்பொழுதும் போல தொடர்ந்து நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் கல்பாக்கம், நெய்வேலி உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களில் தான் சொல்லி வைத்தார் போல் ஒரே சமயத்தில் கோளாறுகள் ஏற்பட்டுள்ளன. இதுவன்றி மத்திய அரசு நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் அனல் மின் நிலையத்தில் மின்சார இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் மின்சாரம் தயாரிக்க தேவையான நிலக்கரி மற்றும் நாப்தா ஆகியவற்றிற்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 2,500 மெகாவாட் அளவுக்கு மின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக வேறு வழியின்றி மீண்டும் மின்வெட்டு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதைத்தான் திமுகவினர் இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மின்வெட்டே இல்லை என்று முதலமைச்சர் பெருமைப்பட்டார், சட்டப்பேரவையிலும் அறிவித்தார். ஆனால் அவர் அறிவித்த சில நாட்களிலேயே மின்வெட்டு மீண்டும் ஏற்பட்டுள்ளது என்று குதர்க்கமாக பேசுகிறார்கள். இதிலிருந்து இந்த மின் பற்றாக்குறை இயல்பாக ஏற்பட்டது அல்ல என்ற எண்ணமும் திமுகவின் மறைமுக ஆலோசனையின் பேரில் மத்திய அரசு செய்யும் சதி திட்டம் தானோ என்ற சந்தேகமும் மக்கள் மனங்களில் எழுந்துள்ளது. மத்திய அரசுக்கு அடிப்படைய மறுக்கிறேன் என்பதால் என் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியினால், கோபத்தினால் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கைகோர்த்துக் கொண்டு இப்படி தமிழக மக்களை பழிவாங்குவது நியாயம்தானா என்பதே இப்போதைய விவாதமாக மக்கள் மத்தியில் உள்ளது. இது போன்ற மக்கள் விரோத செயலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசின் இந்த சூழ்ச்சியை எதிர்கொண்டு மின் நிலைமையை வெற்றிகரமாக சமாளிப்போம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா விதத்திலும் எல்லா வழிகளிலும் கடந்த 2.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை, தமிழக மக்களை வஞ்சித்த மத்திய அரசை எதிர்கொண்டுதான் எனது தலைமையிலான அரசு அளப்பரிய சாதனைகளை புரிந்துள்ளது. பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதே போன்று தற்போது மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மின் பற்றாக்குறையை சரி செய்து மின்வெட்டே இல்லாத ஒளிமயமான சுபிட்சமான நிலைமையை விரைவில் உருவாக்க
கொள்கிறேன். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் நில அபகரிப்பு தலைவிரித்தாடியது. சட்டம் ஒழுங்கு சீரடைந்த நிலையில் இருந்தது. இப்போது நிலைமை சீரடைந்துள்ளது. நில அபகரிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற சூழ்நிலை நிலவுகிறது. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் அபகரிக்கப்பட்ட நிலங்கள் எனது ஆட்சியில் மீட்கப்பட்டு நில உரிமையாளர்களிடம் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்காடு தொகுதிக்குட்பட்ட வளர்ச்சி பணிகளை பொறுத்தவரையில் தாய் திட்டம், ஒருங்கிணைந்த பள்ளி கட்டடங்கள் மேம்பாட்டு திட்டம், தன்னிறைவு திட்டம், தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் 58 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் நடப்பாண்டில் 39 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் திட்டங்களை பொறுத்தவரையில் ஏற்காடு தொகுதியில் மட்டும் 3 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 6 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் 52 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சாலைகள் அமைத்தல் மற்றும் சாலைகளை மேம்பாடு செய்தல் ஆகிய பணிகள் ஏற்காடு தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 64 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தவிர சூரிய ஒளியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் ஏற்காடு தொகுதியில் மட்டும் கடந்த 2.5 ஆண்டுகளில் 24 கோடியே 58 லட்சம் ரூபாய் செலவில் 1254 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இதே போன்று இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2408 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. ஆக மொத்தம் 58 கோடியே 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3662 வீடுகள் ஏற்காடு தொகுதி வாழ் மக்களுக்காக உங்கள் அன்பு சகோதரியின் அரசால் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இன்னும் உங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. என் பெருமாபாளையம், வெள்ளாளகுண்டம், சிங்கிபுரம் ஊராட்சி, அயோத்தியாபட்டினம் மற்றும் கூட்டாத்துப்பட்டி ஆகிய பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைத்தல், மின்னாம்பள்ளி, அனுப்பூர், அயோத்தியாபட்டினம் மற்றும் ஏஎன் மங்கலம் ஆகிய இடங்களில் கால்நடை மருத்துவமனைகள் அமைத்தல், வாழப்பாடியில் தாலுகா மருத்துவமனை மற்றும் அரசு கலை கல்லூரி அமைத்தல், தாந்தோன்றீஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல ஏதுவாக 3.5 கிலோமீட்டர் தார் சாலை அமைத்தல், நெய்யமலை ஊராட்சியில் துணை சுகாதார நிலையம் அமைத்தல், தும்பல் அரசு சுகாதார நிலையத்தை 30 படுக்கை வசதி கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக உருவாக்கி தருதல், கருமந்துறையில் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளையை அமைத்தல், வலசையூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்துதல், ஏற்காடு முதல் டேனிஷ்பேட்டை வரை உள்ள 3 கிலோமீட்டர் சாலையை சீர் செய்தல், கன்னிமார் ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டுதல் என பல்வேறு கோரிக்கைகள் எனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஏற்காடு மக்கள் ஏற்றம் பெறுவதற்கான அனைத்து தேவைகளையும் உங்கள் அன்பு சகோதரியின் அரசு நிச்சயம் நிறைவேற்றும் என்பதை மட்டும் இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மறைந்த திரு பெருமாள் அவர்களின் மனைவி திருமதி சரோஜா அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், உங்களுடனேயே இருப்பவர், உங்களையே சுற்றி சுற்றி வருவார். உங்களின் அடிப்படை தேவைகளை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றிட பாடுபடுவார். தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து நிலைகளிலும் ஏற்றம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடனும் தமிழ்நாட்டை
இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற குறிக்கோளுடனும் அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அன்பு சகோதரின் கரங்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் 4/12/2013 அன்று நடைபெற உள்ள ஏற்காடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இளையதெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து கழக வேட்பாளர் அன்பு சகோதரி திருமதி சரோஜா அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதோடு திமுக வேட்பாளரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அண்ணா நாம வாழ்க, புரட்சித் தலைவர் நாம வாழ்க என்று ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரோஜாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா சேலம் சென்றடைந்தார். மக்களிடம் அவர் நேரடியாக பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்தோம். பேசுகையில் ஏற்காடு தொகுதி அதிமுகவின் கோட்டை என்றும் இதுவரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் 7 முறை அதிமுக வெற்றி பெற்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். முந்தைய திமுக அரசை விமர்சித்தும் தனது அரசின் சாதனைகளையும் பல்வேறு நலத்திட்டங்களையும் குறிப்பிட்டு முதலமைச்சர் வாக்குகளை சேகரித்தார்.